Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. வணக்கம் சார். சார், இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. தமிழக அரசியலில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்த மாதிரி இருக்குது. இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதாவது இது வரைக்கும் வேற ஒரு பரிமாணத்தில் இருந்த அரசியல், தமிழக அரசியல் அடுத்த கட்ட பரிமாணத்தை அடைந்திருக்கிறதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் ஒன்றும் எனக்கு தோணலை. யாருக்கு சாதகமாக இருக்குது, யார் சாதகமாக பயன்படுத்திக்கிறா அப்படிங்கிறது அரசியல் எப்பவுமே முக்கியமானது. எல்லா விஷயத்தையும் ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொள்பவர் வந்து நல்ல அரசியல்வாதி. எல்லா சந்தர்ப்பங்களையும் தவற விடுபவர் வந்து சுமாரான அரசியல்வாதி. திரு விஜய் நல்ல அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிறார். அதுதான் நான் சொன்னேன், அடுத்த கட்டத்தை நோக்கி தமிழக அரசியல் நகர்கிறது. அதனால முதலமைச்சர் ஆயிடுவாரா? இல்லை, நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிறத பரிமாணம் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஒன்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொருத்தர் அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் ஒவ்வொருத்தருக்கு மாறும். அது வந்து அதனால் ஒருத்தர் கேம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தமாக. 96 அதிமுக படுதோல்வி அடைஞ்சது, லைஃப் முடியலை, சரிங்களா? அது வந்து 91 திமுக படுதோல்வி அடைஞ்சது. அதனால எல்லாருக்கும் அடுத்தடுத்த ரவுண்ட் இருக்கு. இந்த ரவுண்டில் வந்து பெரிய ஒரு டிசாஸ்டராக வந்து திரு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் மாறி இருக்கணும். ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய வந்து ஏன்னா நல்லா பாருங்கள், மறுநாள் 2 நாள் வந்து எல்லாரும் எழுப்பின கேள்வியே விஜய் கதை முடிஞ்சதா, விஜய் எவ்வளோதானாங்கிறதான். நீங்கள் தமிழ்நெல்ஸ் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அதுதான் எல்லாருமே. இப்போ என்னவாயிருச்சு பாருங்கள். நான் நேற்று ஒரு இடத்துல சொன்ன மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு சொல்லிக்கிட்டே வர்றார். அதை நேற்று இன்னொரு முறை ஒரு பெரிய நல்வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறார். அவர் வந்து இப்படி தலை சாட்சி சொல்லிட்டு நான் மீண்டு இருந்தேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படி திரும்பி நின்று சிஎம் சார் அப்படின்னு கேமராவை கரெக்டாக பார்த்து சொல்கிறது, அதெல்லாம் வந்து டேர்னிங் டுவர்ட்ஸ் ஹிஸ் அட்டென்ஷன். அது வந்து மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பெருசாக தவற விட்டாங்க. அது வந்து ஒரு பேச்சுக்கு பாஜக அதிமுக கூட்டணி வச்சுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் கீழே தடுக்கி விழுந்தாலும் மத்திய பாசிச பாஜக அரசு தான் காரணம்னு சொல்கிறது இங்கே வழக்கம். அதிமுகவை ஆட்டோமேட்டிக்காக போன ஆட்சியில் அப்படி நடக்கலையா அப்படின்னு சொல்லி அதையும் முடிச்சு விட்ருவாங்க. முதல் முறையாக தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக தொடர்பு இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல், அவங்களுக்கு எந்த ஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ இது ஒரு அரசியல் வாய்ப்பாக அவங்க பயன்படுத்தியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கட்சியை, அவங்களுடைய நிலைப்பாடை இன்னும் முன்னிறுத்தி மக்கள்கிட்ட இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு வரக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். திரு விஜய் அவர்கள் எப்படி அந்த உரையை முடிக்கிறார்? முதல்ல பாருங்கள், அவர் ரிக்ரெட் பண்ணலை. ஃபர்ஸ்ட் விஷயம் அது வந்து நான் ஒரு தார்மீக பொறுப்பு எடுக்கிறேன், என்னுடைய கூட்டம் என்னையை பார்க்க வந்தீங்க, என்னால் ஆயிடுச்சோன்னு எனக்கு ராத்திரி பூரா தூக்கம் இல்லை. அவர் தூக்கம் இல்லை, வலி தாங்க முடியலாம் சொல்கிறார். நான் ஒரு காரணமாயிட்டேனோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து வெளிப்படுத்தவே இல்லை. நான் ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கிறேன். திருப்பத்தூரில் அஜித் வந்து காவல்துறையால் அடித்து கொல்லப்பட்ட போது அங்கே 4 கான்ஸ்டபிள்ஸ் பண்ண வேலை. அதற்கும் தமிழக முதலமைச்சர் சம்மந்தமே இருக்காது. அந்த செய்தியை அவருக்கு பிறகு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அவர் ஃபோன் பண்ணி ஏன் அப்பாலஜி கேட்டார், ஏன் சாரி கேட்டார். அப்போ அது ஒரு தார்மீக பொறுப்பு அவர் எடுக்கிறார். உங்களுக்கு புரியுங்களா? கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்த போது அவர் ஒன்றும் சாராயம் விற்க சொல்லலை. அந்த நம்ம அப்புறம் யார் நம்ப மாட்டோம்ல. திமுகவினருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம், ஸ்டாலின் சாராயம் விற்க சொன்னார்னு சொல்ல மாட்டோம்ல. ஆனால் நம்ம ஏன் அவரை குற்றம் சாட்டணும்? நீங்கள் தானே சார் கவர்மெண்ட் நடத்துறீங்க அப்படின்னு. அப்போ உங்கள் கூட்டம் தானே அப்படிங்கிறது. அப்போ அவர் வந்து என்னால் அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லலை. நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன், இந்த சம்பவம் பாஜக கூட்டத்தில் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்தியா முழுக்க என்ன ஆயிருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்து நரேந்திர மோடியுடைய ராஜினாமா தவிர வேறு ஏதாவது கொடையில் ஏதாவது கேட்டுப்பாங்களான்னு யோசிக்கணும். புரியுங்களா? இது எங்கேயுமே நடக்கக்கூடாது. ஆனால் ஒரு பிரச்சனை எப்படி அணுகிறாங்கிறது, எங்கே நடக்குது, யாரை வச்சு திரு விஜய் கேட்குறாருல, எங்கேயுமே நடக்கலை, கரூரில் மட்டும் நடந்துச்சு. அப்போ அது எல்லாமே ஒரு காரணம் தானே. அப்போ கரூருங்கும் போது டபுள் டவுட் வருதுல்ல அவங்களுக்கு. இப்போ இதுவே நாமக்கல்லே திருச்சி நடந்தால் வேறு மாதிரி பேசியிருப்பார் இல்லையா? அப்போ ஏன் கரூருங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாருல, அது எல்லாருக்குமே லாஜிக்கலாக இருக்கிற மாதிரி தெரியுதுல. அப்போ இந்த ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பத்தை தங்களுடைய நிலைப்பாடை மக்கள் முன்னாடி கொண்டு போகிறது அதிமுகவும் பாஜகவும் தவற விட்டுட்டாங்க. அதை இது பெருவீழ்ச்சி இனிமேல் எந்திரிக்க முடியாதோ அப்படின்னு நினச்சி அஞ்சப்பட்ட திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அதை அழகாக கேபிட்டலைஸ் பண்ணி அதை ஒரு சரியான பொலிட்டிக்கலாக கம்ப்ளீட் அட்வான்டேஜாக மாற்றி அவர் ரெக்ரெட் பண்ணலை. டிஎம்கே காரணம்ன்றாரு, மக்களுக்கு உண்மை தெரியும்ன்றாரு. கிளைமாக்ஸில் நாங்கள் திரும்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் தைரியத்தோடு வருவோன்றார். அது பாலிடிக்ஸ் தானே. வார்த்தைகள் பிரயோகப்படுத்துறதையும் ரொம்ப கேர்ஃபுல்லா வந்துட்டு அவங்க பயன்படுத்திருக்காங்க எல்லா வார்த்தைகளையும் அப்படின்னு பார்க்க முடியுது. ரெக்ரெட் பண்ணவே இல்லை, தார்மீகமாக கூட பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லைங்கிறது இங்க விமர்சனமா மாறி இருக்கிறத பார்க்க முடியுது. அது என்னென்ன, திமுக ஆதரவாளர்கள் அதை வந்து கடுமையாக விமர்சிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் பூரா திமுக விமர்சிக்கிறாங்க.
சரிங்களா? இப்போ அதிமுக பாஜக ஒரு கட்சி, நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ஒரு 3 முனை போட்டு 2.5 முனை போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். திமுகக்கு நேரடி போட்டி, தாவேக்கா அந்த இடத்துல எமர்ஜ் ஆகிட்டு. அப்போ தாவேக்கா இந்த ஒரு பெரும் துயரத்தை ஓகே நம்ம இதையும் எதிர்கொள்ளத்தான் வேணும் அப்படின்னு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு வந்து இந்த சந்தர்ப்பத்தில் தாவேக்கா விமர்சிப்பதற்கும் திமுக விமர்சிப்பதற்கும் எந்த தயக்கமும் தேவையில்லை, அதிமுகவுக்கும் தேவையில்லை. இவர்கள் என்னமோ நாளைக்கு கூட்டணிக்கு வராமல் போயிடுவாரோ, இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் திமுக தோற்கடிக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்துருவாரோ, அல்லது அவர் மேலே நம்ம சொல்லக்கூடாது நாளைக்கு நம்ம கூட்டத்தில் நடந்தால் என்ன ஆகுது அப்படிங்கிற நல்லெண்ணமோ, என்ன காரணமும் எனக்கு தெரியல. ரொம்ப சாஃப்ட் படல் டுவர்ட்ஸ் டிவிக்கு. நான் சொல்கிறேன் அவர்கள் திட்டணும் விமர்சிக்கணுங்கிறது என்னுடைய பாயிண்ட் இல்லை, அது அவங்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த இடத்துல ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு என்னன்னா, அவங்க இந்த இடத்துல தான் வந்து 2 பக்கம் போக முடியும். அப்போ பொதுமக்களுக்கு வந்து ஆமாம் இவர் பண்ணுறது சொல்கிறது சரிதான், இவங்க செய்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு பார்வை நிற்கும். அதை முழுக்க திமுக வைக்கும்போது திமுக வந்து அரசியலாக மாற்ற கொண்டு போகுது. இப்போ என்ன ஆகி போச்சு, திருமாவளவன் அவர்கள் விஜயை திட்டி ஆரம்பிக்கிறாரு, முடிக்கும் போது பாசிச பாஜகவுடைய கைக்குள்ள போயிட்டாருன்றார். இங்க பாருங்க, பாஜக சீன்லயே கிடையாது, எப்படி கொண்டு வராங்க பாருங்க. திருமாவளவன் எப்படி நெரேட்டிவ் செட் பண்ண பாக்குறாரு பாருங்க. பிஜேபி எந்த சம்பந்தம் கிடையாது. ரொம்ப தெளிவா திருமாவளவன் அவர்கள் 4 பாரா விஜயை திட்டிட்டு கடைசி 4 பாரா பிஜேபி திட்டி முடிக்கிறார். என்ன காரணம்? அவர்கள் எல்லாவற்றையும் அரசியலாக பார்க்கிறார்கள். அனுராக் தாக்கூர் சொன்னதும் விஜய் சொன்னதும் ஒன்னா இருக்குதான். காங்கிரஸ் சொன்னதும் டிவிகே சொல்றதும் ஒன்றா இருக்குது சார், காங்கிரஸ் சொல்றதும் விசிகே சொல்றதும் ஒன்றா இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு உள்கூட்டா, அவங்களுக்கு கணக்கு இருக்கா, அவங்க 2 கொள்கை உடன்பாடு இருக்கா? இது என்ன எனக்கு புரியவே இல்லை. பிஜேபி கூட ஒன்றா கூட்டணி வச்சு எம்எல்ஏவாக இருந்தார் 2001. அப்போ அவர் வந்து உள்கூத்து வச்சிருந்தாரா பிஜேபியோட விடுதலை திருமாவளவனர்கள்? அப்போ அவர்கள் எவ்வளோ தெளிவான அரசியல் நகர்த்துறாங்க. சூப்பர்ன்ற அரசியல்வாதி அப்படி தான் செய்யணும். அரசியல்வாதி வந்து சும்மா உட்காந்துருக்கணும், தியானம் பண்ணணும் நான் நினைக்க மாட்டேன். பிஜேபியும் அதிமுக என்ன செய்யுதுன்னு கேட்குறேன். இந்த கேள்விதான் வந்து அடுத்ததாவனும் வைக்க இருந்தேன். ஏன்னா எல்லா எதிர்கட்சிகளும் ஒரே கோட்ல நிக்கிறத பார்க்க முடிஞ்சது. திமுக கூட்டணி கட்சிகளை தவிர்த்து எதிர்கட்சிகள் அனைத்தும் டிவிகேக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் காமிக்கிற இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியுது. கூட்டணி ஒரு பக்கம் இருக்கு, அதுல யாரும் இந்த பக்கம் வர தயாரில்லை, அந்த பக்கம் தெளிவா இருக்காங்க. அது ஒரு பக்கம். அதிமுக கூட்டணியோ மற்ற கட்சிகளோ குழப்பத்தில் இருக்கணும். எல்லாருமே அண்ணன் சீமான் இருக்கிறாரு, அண்ணி பிரேமலதா இருக்கிறாங்க, இவங்க எல்லாருமே அவருக்காக வருத்தப்படுறாங்க. ஐயோ நான் அவருடைய மனநிலை ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடியது, ட்ரௌமா இருக்கும். அதெல்லாம் அந்த குழப்பம் இருக்கணும். அவர் வந்து சொல்றாருல, நான் என் வாழ்க்கையில் சந்திக்காத ஒரு பெரிய மனவேதனை, அதுதான் இருந்திருக்கும். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. 41 பேர் தன்னுடைய கூட்டத்தில் பார்க்க வந்தவங்க தன்னை பார்க்க வந்து இறந்து போனாங்கன்னா யாருக்கும் ஆஹா சூப்பரான்னு தோணும், அதில் குழப்பம் இல்லை. ஆனால் அவங்க சைடில் என்னென்ன தப்பு நடந்திருக்குங்கிறத யாராவது சுட்டி காட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி. அதை வந்து இவர்கள் யாருமே, நான் உங்களுக்கு என்ன சொன்ன போல என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை. நான் வந்து இந்த வெள்ளம் உட்பட பல பிரச்சனை சொன்னேன். இது வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பமாக வச்சுட்டு அவர்கள் அரசாங்கத்தை சுட்டி காட்டணும், மாற்று கட்சியில் யார் தப்புனாங்களோ குட்டி காட்டணும். அதை அப்படியே விட்டு திமுக எதிர்க்கான சந்தர்ப்பமாக நினைக்கிறேன். நீங்கள் திமுக எதிர்க்கிற சந்தர்ப்பம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு நம்ம கூட்டம் நடந்தால் என்ன ஆகுங்கிற அச்சமா, நாளைக்கு நம்மளோட கூட்டத்தில் வர வாய்ப்பை கெடுத்துடக்கூடாதுங்கிற கவலையாண்டு 2வது வாய்ப்பு வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து நம்ம கூட்டத்தில் நடந்தா என்ன ஆகுதுங்கிற ஒரு கவலை இருக்கலாம். இல்ல கம்பேஷனேட் காமிக்கிறதுனால அவர் தன் பக்கம் வந்துருவாருங்கிறது அப்படி ஒரு எடுத்துக்காட்டு அப்படியே வர்றாருன்னு வச்சுக்கோ. இப்போ முதல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம கூட நடந்தா என்னங்கிற கவலை, அது நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது. அது நடக்கும்போது தான் பார்க்கணும், நடக்கக்கூடாது இறைவன் வரல. அவர் நம்ம கூட்டணிக்கு வர்ற வாய்ப்பை தடுத்துடக்கூடாது அப்படின்னு. சரி, அவர் டிஎம்கே அவர் ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வைக்கிறதுக்கு நினைச்சு இருந்தா இந்த மாதிரி விமர்சிப்பாரா? சரி, இந்த மாதிரி விமர்சிக்கிறாருங்க, நாளைக்கு வராமல் போயிடுவார் நீங்க சொல்றீங்களா? நீங்க காத்திருக்கீங்கல்ல, இவ்வளவு விமர்சிச்ச பிறகு நீங்க காத்துட்டு இருக்கீங்கல்ல, நீங்க விமர்சிச்சுக்கோங்க, அப்புறம் சேர்ந்துக்கிடுவோம். ஏடிஎம்கே பிஜேபி விமர்சிச்சு தானே சேர்ந்தீங்க. திமுக மதிமுக சண்டை போட்டு தானே சேர்ந்தாங்க, காங்கிரஸ் திமுக சண்டை போட்டு தானே சேர்ந்தாங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் சண்டை போட்டு எல்லாம் சண்டை போட்டு தானே சேர்ந்தாங்க. சண்டை போட்டுக்குங்க இப்போ, அப்போ சேரட்டும். அவர் என்ன நினைக்கிறாரு, டிசம்பர்ல நம்முடைய செல்வாக்கை காட்டிட்டு அப்புறம் கூட்டணிக்கு பேசினா வேற ரேஞ்சில் பேசலாம்னு நினைக்கிறார். நீங்க ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? அப்ப நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி போகும்போது அவர் முன்னணியிலும் நீங்க பின்னணியிலும் போயிடுறீங்க. அப்ப நீங்க பார்கெயின் பண்ற இடத்துல இல்ல, அவர் பார்கெயின் இடத்துக்கு போயிடுறாரு. அப்ப என்ன அதிமுக ஏன் விடுது, பிஜேபி ஏன் விடுது, எனக்கு புரியவே இல்லை அந்த கணக்கு. அவர்கள் அழகா வந்து 2 பக்கம் போயிருக்கணும். நீங்க தாவேக்கா நோக்கி 100 கேள்வி அரசாங்கம் எழுப்புதில்ல, அரசாங்கத்தை நோக்கி தாவேக்கா எழுப்புதில்ல, 2 கேள்வி நீங்க எழுப்பலாம்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் வந்து பாஜக உள்ள கொண்டு வருது. நீங்க 2 பக்கம் அடிச்சுட்டு பாஜக பக்கம் நியாயம் இருக்குது, அதிமுக பக்கம் நியாயம் இருக்குது, இவங்க எல்லாம் பாருப்பா ஒழுங்கா கூட்டம் நடத்துறாங்கன்னு கொண்டு போயிருக்கலாம். நீங்க இப்ப நீங்க கள்ளச்சாராயம் நடத்துறீங்க, நீங்க கரூர்ல கூட்டம் நடத்தி சாடிக்கிறீங்க, இப்படின்னு கொண்டு போயிருந்தா இவங்களுக்கு வேற நாடு கிடந்திருக்கும். இவங்க அப்படியே அமைதியா இருந்து சட்டலா இருந்து பின்னாடி போய் விஜய் வந்து அப்படி அப்படின்னு பின்னாடியே போட, விஜய் அவர்கள் பியூட்டிஃபுல்லா ஸ்கோர் பண்றாரு. அவர் வந்து அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறார். ரொம்ப நீங்க சொன்னது போல ரொம்ப வெல் கிராஃப்டட் வேர்ட்ஸ், ரொம்ப தெளிவா. அதுல 1 வருத்தம், 2 சந்திப்பேன், 3 சிஎம்க்கு எச்சரிக்கை, 4 என்னை தொட்டு பாருங்கிற ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட், 5 வந்து ஸ்ட்ராங்கா நம்ம வருவோம் அப்படின்ற மெசேஜ். பியூர்லி பாலிடிக்ஸ்.
அப்ப இதை ஏடிஎம்கேவோ பிஜேபியோ பண்ற என்ன பிரச்சனை? ஒரு பாதிப்புக்கு உள்ளானவரே பண்றாரு, நீங்க எல்லாம் அவருக்காக கவலைப்படுறீங்க, அவர் பண்றாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க நம்ம வந்து பொதுவா வெளியில இருக்கிற விமர்சனங்கள்ல ஒண்ணு இவங்களுக்கு எதிரா இருக்கு, இல்ல இவங்களுக்கு எதிரா இருக்கு. ஆனா இரண்டு தரப்புலயும் தப்பு இருக்குன்னு சொல்ல இங்க யாருமே இல்லங்கிறத பார்க்க முடியுது. அதை இவங்க கையாள நாளைக்கு வந்து சீமான் அவர்கள் அவரோட சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, திரு நயினார் திரு டிடிவி தினகரன் சேர்றாருன்னு வச்சுக்கோங்க, அன்னி பிரேமலதா சேர்றான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சாப்பிடப்படும். ஏடிஎம்கே பிஜேபி என்ன பிரச்சனைன்ற? இப்போ இவங்க எல்லாம் விஜயோட கூட்டணி சேரணும். யாருங்க? பிரேமலதா அண்ணியோ டிடிவி அண்ணனோ சீமானோ வந்து யாரோட சேரணும்? விஜய் கூட சேரணும். ஆனால் ஏடிஎம்கே பிஜேபியில் விஜய் தான் சேரணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ யார் அப்பர் என்ன தெரியல. அப்போ இவர்கள் அவருக்கு துணை நிற்கிறார்கள் அப்படின்னா அது புரிந்து கொள்ளலாம். நீங்கள் உங்கள்கிட்ட அவரில் துணை கேட்கணும். அப்போ நீங்கள் ஓடி போய் பல மணி துண்டை தூக்கி போய் பார்த்தா அவர் வந்து அந்த இடத்துக்கு நகராருல. அவர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு? டே ஒன்லேருந்து இந்த போட்டி டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் சொல்றாரு. அதை நீங்களே ஒப்புக்கிற மாதிரிலாம் தெரியுது. உங்களுக்கு புரியுங்களா? போட்டி டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கும் டிவிகே ஜெயிக்கணும்னு எங்கள்கிட்ட வந்தால் தான் முடியும். இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கணும். அதை நீங்கள் செய்கிறீங்களா? இதை பொலிட்டிக்கலாக கொஞ்சமாக கொண்டு போயிருக்கீங்களா? மத்திய அமைச்சர் 2 நாள் தானே வர்றாங்க, எதுவுமே பேச மாட்டேன்ட்டு போயிடறாங்க. இவங்க வர்றாங்க, குழு வருது, என்டிஏ குழு வருது, அவங்க வந்து டிஎம்கே மட்டும் விமர்சிச்சுட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஒரு சைடு இருக்குன்னு பேசவே மாட்டாங்களே. தார்மீகம்னா எல்லாத்தையும் பேசணும்ல. நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நான் சொன்னேன், அவர்கள் விரும்பி செய்யலை, அவர்கள் திட்டம் அதில் ஒன்று குழம்புல. ஆனால் கவனக்குறைவாக மரணம் சம்பவித்தல்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல. நீங்கள் ஆனந்தமலை எதுக்கு வழக்கு போட்டிருக்கீங்க? நீங்கள் நிர்மல்குமார் மேலே ஏன் கேஸ்? அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வந்து 41 அடிச்சு நெருக்குன்னு சொன்னாங்களா? அப்போ ஏன் கேஸ் போட்டிருக்கீங்க? அதில் ஒரு இஷ்யூ இருக்குது. கவனக்குறைவின் காரணமாகவே நீங்கள் வந்து பிரச்சனை. அப்போ அதில் தார்மீக பொறுப்பு டிவிகேக்கும் ஆஸ் எ பார்ட்டி இருக்குது இல்லை. நான் உங்களுக்கு கேட்குறேன், கள்ளக்குறிச்சிக்கு நம்ம எப்படி ஸ்டாலினை பொறுப்பாக்குறோம், மணிப்பூருக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் பொறுப்பாக்குறோம், மணிப்பூருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் ஏன் பொறுப்பாக்குறோம்? உங்கள் கட்சி சொல்கிறோமா இல்லையா? அப்போ இதில் வந்து இந்த கட்சி பற்றி பேசவே மாட்டாங்க. அப்போ ஒரு பெரிய வாய்ப்பை அரசியலில் ஒரு நிலைப்பாடு எடுத்து டிவிகே டிஎம்கே 2 பேருமே ஒரே மாதிரிங்க, நாங்கள் தாங்க நல்ல இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை பாஜகவும் அதிமுகவும் பெருசாக தவற விட்டாங்க. இதில் இப்போவே பார்க்க முடியுது. திருமாவளவர்கள் சொன்னதை எல்லாருமே இங்கே வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இது திரு குருமூர்த்தி அவர்களை வந்து சந்தித்ததாக வந்துட்டு பல்வேறு விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுது. அது இல்லைன்னு குருமூர்த்தி அவர்கள் இங்கே வந்து மறுத்துட்டாருங்கிறதையும் பார்க்க முடியுது. ஆனால் இதை தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பாஜக பின்னிருந்து இயக்குது தாவேகாவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. பாஜகவை 23 வருஷமா ஒரு ஊழல் குற்றச்சாட்டோட சொல்ல முடியல. இதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாதுன்னு தெரிஞ்சிருது. டக்குன்னு அவங்க ஃபாசிசம், அவங்க பயங்கரவாதம், அவங்க ஹிந்துத்வா வெறி, எல்லா தப்புக்கும் பின்னாடி அவங்க தான் இருக்காங்கன்னு இப்படி ஒன்று. பாஜகவை விட விஜய் ஆபத்தானவர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வைக்கிறாங்க. யார் வச்சான்னு எனக்கு நிறைய பேர் வைக்கிறாங்க. அப்படி நான் சொல்ல தயாராக. அது வந்து நம்ம வந்து யாராவது பொறுப்பான ஒருத்தர் சொல்றதை நம்ம வந்து அண்ணன் திருமாவளவன் நான் மேற்கோள் காட்டினேன். அது சோசியல் மீடியாவில் 4 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா இல்ல, திமுகவை சார்ந்த நிர்வாகிகள். அதுதான் திமுகவிலையுமே அண்ணன் RS பாரதி கீழே யார் பேசுன்னு கேட்கக்கூடாது, டிகேஸில் உங்க கீழே கேட்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் நவீனா பேசணும். அதாவது அந்த இடத்துல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர்கள் மாநில அப்படி சொல்லணும். யாரோ ஒருத்தர் சொல்றாங்களா நம்ம வந்து ஒரு கணக்கில் எடுத்துட்டு நம்ம அதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம வந்து விஜய், சீமான், டிடிவி, ஓபிஎஸ், சிபிஎஸ், ஸ்டாலின் இப்படி பேசுவோம். எங்கேயோ போயிடும், நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. அப்போ விஜய் அவர்கள் பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள போறாருன்னா போராடம் கூட ஏடிஎம்கே அவர் திட்டதே பிஜேபியோட சேர்ந்ததுக்காக. ஏடிஎம்கே தனியாக சொல்ல, புரியுங்களா? ஏடிஎம்கே ஊழல் கட்சின்னு சொல்ல, ஏடிஎம்கேலாம் ஒரு அரசியல் கட்சியான்னு சொல்ல, அம்மாவுடைய ஆசைக்கு மீறி தொண்டர்களுக்கு மீறி நீங்க பிஜேபியோட சேர்ந்திருக்கீங்களேன்றாரு. அதே நாமக்கல்ல அதை பேசணும், எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல கூட்டம் ஒழுங்கா நடந்தா இங்கேயும் பேசிட்டு இருப்பார். இங்க முழுமையா கூட அவர் 7-8 நிமிஷத்துல முடிச்சாரு. கரூர்லையும் பேசியிருப்பார். அப்ப அவரு பிஜேபியை போராட டே 1 திட்டுறாரு. அவங்க பாசிசம், இவங்க பாயசம் டே 1 திட்டாரு. இடையில வந்து திட்டல, போற இடம் பூரா திட்டார். டிஎம்கே நான் வந்து முதல் நாள் சொல்லியிருக்கேன், தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து, நான் முதல் நாள் சொல்லியிருக்கேன். டிஎம்கே ஒன்று திட்டாருன்னு உடனே அவருக்கே ஒரு பயம் வந்துருது, ஐயோ பிஜேபி திட்டம் தப்பா சொல்லி பிஜேபி திட்டார். அப்படி திட்டவரை பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. காங்கிரஸ் கட்சி டிஎம்கே பெரும் கூட்டணி உட்கார்ந்துட்டு இருக்கு, சம்பந்தமே இல்லாம வந்து பிஜேபிக்கு பின்னாடி போறாரு திருமாவளவன் சொல்றாரு. இதுதான் நெரேட்டிவ் செட்டிங். அந்த தேர் அப்படி இழுத்து விட்டோம்னா 4 விவாதம் அப்படி நடக்கும். அது திருமாவளவன் அண்ணன் செய்யறது சரியான அரசியல். நான் அது வந்து போல பொலிட்டிக்கலி இஸ் ரைட், புரியுங்களா? தார்மீகமாக சரியா, ப்ராக்டிக்கலா சரியாங்கிறத பொலிட்டிக்கலி அதை ஏன் இவங்க செய்யலன்னு நான் கேட்கணும். அரசியல்வாதியா நீங்க வெல்வதுதானே உங்களுக்கு நோக்கம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு நீங்க போட்டு ஏறணும்ல. அதை நீங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க யூ ஆர் மிஸ்ஸிங் த பஸ். அதுக்கு நீங்க அது திருமாவளவன் அப்படி சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு there is no meaning. விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மறந்தாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் நம்ம பார்த்தோம். இவங்க 2 பேத்துக்கும் விஜய் அவர்கள் தேவைப்படுகிறாரோ, அந்த அளவுக்கு இங்க வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குதோ, அதனால விஜய் தேவைப்படுறாருன்னு இவங்க நினைக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம். நாகப்பட்டினம் கூட்டத்தில் நம்ம தான் பேசணும். நாகப்பட்டினம் கூட்டத்தில் வந்து நான் 2011 இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு சொன்னார். நான் கேட்டேன் 2014 அப்புறம் ஏன் சார் பண்ணலான்னு கேட்டேன். ஆச்சா 12 வருஷமா ஏன் பண்ணல? 2011 யார் ஆட்சி?
அப்போ காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அவசியமே ஏற்படுது. இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு இப்போ எங்கே இருக்குது? கைது விடுதலை. அன்னைக்கு கொண்டுட்டு இருந்தாங்க 600 மீன் எப்போ கொண்டாங்கன்னு பார்க்கணும்ல. பேசாமல் அவருக்கு எங்கே போனாலும் பிஜேபி தான் திட்டார். இவர்கள் என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா அதான் ஹானஸ்டான பதில். அவங்க கூட்டணியில் வருவாங்க நிர்வாகங்களா, நம்மளா கெடுத்துக்கூடாது நினைக்கிறாங்களா, அவங்க வந்தா தான் முடியும்னு நினைக்கிறாங்களா, இவங்க மேலே அவங்க நம்பிக்கை இல்லையா, நம்ம கூட நாளைக்கு நடந்துன்னு நினைக்கிறாங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் விட விஜயுமே கட்டாயம் கூட்டணி விரும்புவார். விஜய் ஒரு கட்சியோட கூட்டணி சேரலைன்னு நான் சொல்றது இந்த குறைந்தபட்சம் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் டிடிவி, அண்ணி பிரேமலதா இவர்கள் போன்றவரோட சேரல அப்படின்னு ஒரு சீட் கூட அவர் அடிக்க போறதில்ல. நாட் ஈவன் சிங்கிள் சீட். கிளியரா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அலையன்ஸ் வந்தா தான் அவர் பேச முடியும். டிஎம்கே கூட்டணி உடைஞ்சா தான் அடுத்த கட்டத்துக்கு என்ன. நீங்க முதல் கேள்வி கேட்டீங்களா, அரசியல் அடுத்த பரிணாமத்து போதான். அது டிஎம்கே கூட்டணி உடையாம வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே கூட்டணி தன்னுடைய விசுவாசத்தை எப்படி காட்டுது பாருங்க. ஆனா ராகுல் காந்தி 2 தரப்பிற்கும் போன் செய்து பேசியிருக்கிறாருன்னு பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைமை ஒரு குழப்பத்தில் இருக்கிறது. நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால இந்த பேச்சு மாறுது. சிலர் சக்கரவர்த்தி தான் 114 சீட்டில் வருவாரு, கேசலரி நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போன்றாரு. எல்லாம் இவர் சட்டமன்ற குழு தலைவர் நான் பேசுறாரு. எல்லாருமே ராஜேஷ் அவர் எல்லாருமே ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. இது முன்னாடி பேசவே மாட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாடி ஒரு செல்வ பெருந்தகை நம்ம காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு சொன்ன போது மறைந்த ஈவி செல்வன் நடக்கிறதே காமராஜ் ஆட்சி தான் சொன்னார். உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து இப்ப அகில இந்திய தலைமையுடைய மூடு மாறின பிறகு டைலமால இருக்காங்க. அது ஒரு டேட்டா சென்டர் சார்ந்த ஒருத்தர் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. விஜய் அவர்களே சாதாரணமா எடை போட்டுற கூடாதுங்கிறதே சொல்லி காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குது, டிஎம்கேல முடிஞ்சளவு அதிக சீட்டு கேட்கணும். 50 சீட் 63 சீட் கேட்கணும். போன முறை 63 சீட் கேட்டிருந்தாங்க 2006. அந்த மாதிரி 50 சீட் அப்படியே டபுளா வாங்கி கேட்கணும். அப்படி இல்லைன்னா நான் டிவிக்கே போறேன்னு சொல்லணும். ஏன்னா எனக்கு ஆஃபர் இருக்கு. உங்களுக்கு புரியுங்களா? நான் அங்கே போனால் நான் 80 சீட் வாங்க முடியும். அப்போ எனக்கு 50 சீட்டாக கொடுங்கன்னு ஒரு டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணிக்கு போக முடியாது, அங்கே பிஜேபி உட்காந்துருக்கு. அப்போ இவங்களுக்கு ஆப்ஷன் முன்னாடி ஆப்ஷன் இல்லை. விஜய் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. அவங்க இங்கே தான் இருந்தாலும் திமுக கூட்டணியுடைய அத்தனை கட்சிகளும் நிர்பந்தம் வந்து இப்போ திமுக உள்ள அத்தனை கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய் கூட சேர முடியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ திருமாவளவன் அவர்கள் விசுவாசம் கேட்டார். வைகோ அவர்கள் விசுவாசம் கேட்டார். பரம விசுவாசம். வைகோ அவர்களுக்கே சொந்த சின்னம் கிடைக்குமா, திமுக சின்னத்தான் போட்டிடணுமான்னு தெரியல. ஆனா ஒரு விசுவாசத்தின் மூலமாக இதயத்தை வென்றெடுக்கலாம்னு அவ்வளவு போராடுறார். திருமாவளவனுக்கு கூட சீட் கிடைக்குமா, குறை சீட் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா விசுவாசமா வென்றெடுக்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா துரை வைகோ அவர்கள் அந்த ஸ்டாண்ட்ல இல்லைங்கிறது தெரியுது அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க. அவருக்கு தனி சின்ன வேணும், அவ்வளவுதான். அவர் திமுக வெளியே போற எண்ணத்துல அவர் கழுத்தை பிடிச்சி தரனால எதிர போக மாட்டார். அந்த இடத்துல இல்ல. அவர் நமக்கு இங்க இனிமே வாழ முடியாதுன்னா தான் அவர் வெளியே போறார். திமுக இருக்கணும் அப்படிங்கிறது திரு வைகோ அவர்களுடைய திடமான எண்ணமா இருக்கு. அதுல மாத்துறதுக்கு இவர் இல்லை. இவர் நமக்கான இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறார். அதுதான் இவர் ஆசைப்படுறாரு. நான் உங்க கூட இருக்கிறேன், திருமா மாதிரி இருக்கிறேன், காங்கிரஸ் மாதிரி இருக்கேன், கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கேன். நீங்க என்னுடைய ஐடென்டிட்டியவே நீங்க காலி பண்றீங்க. இப்போ அவங்க எல்லாம் அவங்க ஐடென்டிட்டியோட இருக்காங்க. மதிமுக தான் அடையாளமும் இழந்துன்னு இருக்குது. மதிமுகங்கிறது நத்திங் பட் திமுக அப்படி இருக்குது. அப்ப அந்த இடத்துல இல்லைங்க, மதிமுக ஒரு தனி இயக்கம், அதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், சில சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. நாங்க வி சப்போர்ட் டிஎம்கே அப்படின்றாங்க. இங்க பாயிண்ட் என்னன்னா, இவர்கள் அத்தனை பேருமே ஒரே நிலைப்பாடில் இருக்கிறார்கள். இதை பயன்படுத்தி அதிமுகவையும் பாஜக விமர்சிக்க தயாரா இருக்கிறார்கள். அப்ப அதிமுகவும் பாஜகவும் என்ன செய்யுதுங்கிற கேள்வி. ஆனா இதுல அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதையும் கண்கூடா பார்க்க முடிந்தது. சில டிவிகே ஆதரவாளர்கள், டிவிகே பின்தொடர்பவர்கள், விஜய் ரசிகர்கள் அவங்க மேல ஒரு சாஃப்ட் கார்னர் பார்த்தது. அதாவது திரு அண்ணாமலை அவர்களுக்கா இருக்கட்டும், திரு இபிஎஸ் அவர்களுக்கா இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் கிடைச்சது பார்க்க முடிஞ்சிச்சு இந்த விஷயங்களுக்கு. அப்புறம் இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் யார்கிட்ட இருந்து? டிவிகே சப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து. அதுதாங்க சொன்னேன், யார் யாரோட சேரணும்னு பார்க்கணும். இல்ல புரியுது, நீங்க சொல்றது புரியுது. பட் இந்த விஷயத்துக்காக அவங்க இதை பண்ணிருப்பாங்களோ. திரு விஜய் அவர்கள் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச எல்லா கட்சிகளுக்கும் நன்றி. அதுக்காக நீங்க பண்ணீங்க? அந்த ஒரு வார்த்தைக்காவா விஜய் நன்றி சொல்றாரு, நல்ல நம்ம அங்கீகரிச்சார் அப்படிங்கிறக்காவா? He has created his own space. He is becoming a beautiful political leader. உங்களுக்கு புரியுங்களா? He is growing as a political leader. இவர்கள் எல்லாருமே கேலி பண்ணிட்டு இருந்த விஜய் கிடையாது. உங்களுக்கு புரியுங்களா? அவருக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட. நான் தான் சொன்னேன், அவருக்கு அவருடைய ஆடியன்ஸ், அவருடைய தொண்டர்கள், அவருடைய கேடர்கள், அவருடைய ரசிகர்கள் என்ன விரும்புறாங்களோ அது கரெக்டாக தீனி போடுறார். அந்த இடத்துல அப்படியே எமர்ஜ் ஆகி கீழே மேலே வர்றார். இன்னைக்கு விவாதம் பாருங்க, டிஎம்கே டிவிகே மாத்திட்டாரா இல்லையா? புரியுங்களா? அவர் அங்க விவாதம் என்ன வந்துச்சு? ஏடிஎம்கே டிஎம்கே தானே இருந்துச்சு. அது அப்ப 41 பேர் மரணத்துல ஒரு விஷயத்தை அவரால் மாற்ற முடியும். இந்த பாரு, எனக்கும் உனக்கும் போட்டி முடிஞ்சா என்னை கை வச்சு பாரு, நான் ஆஃபீஸில் இருப்பேன், வீட்டில் யோசிச்சு பாருங்க. இந்த சென்டென்சஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் வீட்டில் இருப்பேன், நான் ஆஃபீஸில் இருக்கேன், என்னை கை வைங்க, என்னுடைய தொண்டர்கள் தொடாதீங்க. I don't understand what these people are doing. அதனால தான் நான் கேட்குறேன், இந்த விஷயம் அவங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால இப்படி பண்ணிட்டாங்களா? ஒருவேளை இவங்களாம் நம்மளை பார்ப்பாங்க, இவங்களுக்காக ஆதரவு பெருகுங்கிறதுக்காக பண்ணிட்டாங்களா?
அவங்களுக்கு ஆதரவு பெருகட்டும், நாளைக்கு வர அலையன்ஸ்லேயே வரட்டும், நீங்கள் அவருக்கு அலையன்ஸ் வைங்க, 114 சீட் அவருக்கே கொடுங்க, அதெல்லாம் அப்புறம். அது வேறு டேபிளில் பேச வேண்டியது இல்லைன்றேன். திரு விஜய் அவர்களுக்கு இவங்க மேலே ஒரு சாஃப்ட் கார்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏதாவது திட்டுறத குறைச்சாரான்னு கேட்குறேன். அன்னைக்கு காலைல வரைக்கும் பேசியிருக்கிறாருலன்றேன். நாளைக்கு விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க மாட்டாருன்னு யாருமே சொல்ல முடியாது, நான் சொல்லலை. உங்களுக்கு புரியுங்களா? அவர் ஏடிஎம்கே கூட்டணி வைக்க மாட்டாருன்னு சொல்லல, புரியுங்களா? அது டிசம்பரில் தான் முடிவு. நான் அந்த வார்த்தையை மாற்றவே இல்லை, புரியுங்களா? இவங்க கூட போக மாட்டாங்க, அவங்க கூட நான் வந்து எல்லாமே வாய்ப்பு இருக்கு டிசம்பரில். அவங்க ஏன் இதை நான் கேட்குறேன்னா, பல்வேறு விமர்சனங்கள் அடைக்கலம் தேடி வந்து அதிமுகவிடம் தஞ்சம் புகுவார் திரு விஜய் அவர்கள், இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அதுதான் இவர்கள் செட் பண்ற நெரேட்டிவ். அதிமுக தஞ்சம் புவார்னு சொல்ல மாட்டாங்க, பாஜக தஞ்சம் புவார்னு சொல்லுவாங்க. அமித்ஷா பேசிட்டாரு, அமித்ஷா கூட சரி பண்ணிட்டாரு. இன்னும் ஒருத்தர் இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்து ஒரு மீடியாவில் முக்கியமான ஒருத்தர் என்ற அமித்ஷா ஃபோன் பண்ணாரா, விஜய் அட்டெண்ட் பண்ணல. இது மாதிரி ஒரு காமெடி இருக்க முடியுமா உங்களுக்கு? புரியுங்களா? நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் வந்து எடுத்துருவேன், இல்லாட்டா திரும்ப கூப்பிட்டு சாரிம்மா நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன்னு சொல்லிடுவேன், புரியுங்களா? அமித்ஷா ஒரு ஃபோன் வந்து தலைவா தலைவா இருங்க, ஐயோ எடுக்கல விஜய் எடுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு புரியவே இல்லை, இவர்கள் எந்த கற்பனை உலகத்தில் வாழ்கிறாங்க? அமித்ஷா முதல்ல பேசணும்னா நாங்கள் பேசுகிறேன், கூப்பிட்றேன், இத்தனை மணி கூப்பிடாரு சொல்லிட்டு கூப்பிட மாட்டாங்களா? ரேண்டமாக ரிங் அடிச்சுட்டு ஹலோ விஜய் அமித்ஷா டாக்கிங்கன்னா அவர் வந்து ஹூ இஸ் அமித்ஷான்னு கேட்ட மாட்டாரா? பிராங்க் காலாக இருக்கலாம்ல. உங்களுக்கு புரியுங்களா? தெர் இஸ் அ ப்ரோட்டோகால். ஹி இஸ் ஹோம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி. யூ ஆர் டீமீனிங் ஹிம். அவங்க ஏதோ வந்து அவர் கட்டுப்போல் கொண்டு போகிறாங்கன்னு நினச்சி காட்டிட்டு இவங்க பெருமை பேசுகிறான்னு நினச்சிக்கிட்டு அவர் அசிங்கப்படுத்துறாங்க. அது எப்படி கால் அட்டன் பண்ணாமல் பாரு சார் நாங்கள் பேச விரும்பலன்னு அவங்க ஃபீலர்ஸ்ட்டை முதலே சொல்லிக்கலாம், அப்படிங்களா? ஃபீலர்ஸ் முதல்ல பேசுவாங்க. எப்படி இருந்துச்சுன்னா, இல்லை சார் இப்போ வந்து இந்த சந்தர்ப்பத்தில் வேணால் நான் வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுகிறேன். அண்ட் இது யாருனாலும் யாரோடையும் பேச வேண்டிய சந்தர்ப்பம். ஒரு துயர சம்பவம், புரியுங்களா? ஸ்டாலினே விஜய்கிட்ட பேசுவார், விஜயே ஸ்டாலின்கிட்ட பேசலாம். ஏன்னா ஒரு அவ்வளோ பெரிய துயர சம்பவம். இந்த இடத்துல வந்து இது அரசியலாக பார்க்கப்படாது. உங்களுக்கு புரியுங்களா? திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தபோது திரு சீமான் நேராக போனார். சீமான் அவர்கள் பண்ணாத விமர்சனமா? ஆனால் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அது எல்லாத்தையும் ஒத்தி வச்சு போகிறது தான் நம்முடைய நாகரிகம், நம்முடைய பண்பாடு. அப்போ இந்த இடத்துல யாரும் விஜய் கூட வந்து ராகுல் காந்தி பேசியிருக்கலாம், அமித்ஷா பேசியிருக்கலாம். ஆனால் அமித்ஷா ஃபோன் பண்ணார், விஜய் எடுக்கல. ஜஸ்ட் இமேஜின். இதுதான் அவங்க இங்கே என்ன சொல்ல வர்றாங்க? பாஜகவை எப்படியாவது அசிங்கப்படுத்தும், பாஜக எப்படியாவது விக்டிமைஸ் பண்ணும், அவங்கள வந்து எப்படியாவது பிரச்சனைக்குள்ளாகும். இதுதான் அவங்க யோசிக்கிறாங்க. அதை வந்து பாஜக ஏன் புரிந்து கொள்ள மாட்டேங்குது வியப்பா இருக்கு. அதை ஏன் அதிமுக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல அடுத்ததா பார்க்க போறது அப்படின்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வீடியோ வெளியிடுறாரு, வதந்திகளை பரப்பாதீர்கள்னு சொல்றாரு. எந்த தலைவருக்கா இருந்தாலும் தன்னுடைய தொண்டர்கள் இருந்தா வந்துட்டு வழியை தான் கொடுக்குங்கிற மீனிங்ல வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறத பார்க்க முடிஞ்சது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இதுவும் ஒரு அரசியல்ங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. டைரக்டா சில விஷயங்கள் கோட் பண்றது அப்படியே விட்டுருங்க, கொஞ்சம் அப்படி இன்டைரக்டாக யோசிங்க. அந்த வீடியோக்கான தேவையே இல்லை ஆக்சுவலாக, சரிங்களா? அதாவது தமிழக முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டு நாங்கள் வந்து வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொன்னோம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஜிபிலேருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அது யாராவது பரப்புனாங்களா அவங்க கைது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த வீடியோவை தமிழக அரசு வெளியிட்டது மட்டும் அது விளம்பரமாக கொடுக்குது. அந்த வீடியோ நீங்கள் இப்போ யூடியூப்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா கூகுள்லேருந்து ஆட்ஸில் வந்து நிற்கும். அது அவ்வளோ தூரம் அவங்க ஏன் புஷ் பண்ணுறாங்கன்னு புரியல. அதில் இந்த வரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த வரி? இப்போ இவர் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து கட்சிகளுக்கு நன்றி, நான் வந்து எதிர்கொள்வேன், சிஎம் சார் கரூர், அது சில விஷயங்கள். அது மாதிரி அவர் எந்த ஒரு தலைவருமே தன்னுடைய தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டார். இது யாருக்கு சொல்கிறாரு? விஜய்க்கு. புரியுங்களா? விஜய் அப்படி விரும்பி இருக்க மாட்டாருங்கிறார். அப்போ ஒரு ஃபீலர் அது. உங்களுக்கு புரியுங்களா? கமிஷன் வந்து அமைச்சாங்க, அது எனக்கு புரியலை எதுக்காக அமைச்சாங்கன்னு. கமிஷன் அமைச்சு இப்போ வரைக்கும் நான் பேசுகிறேன், நோட்டிஃபிகேஷன் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த ஜஸ்டிஸ் வந்து அங்கே போய் விசாரணை பண்ணி பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய வரையறையே இன்னும் தெரியல யாருக்கும். அவங்க வந்து என்ன புரோட்டோகாலில் விசாரிக்க போகிறாங்க, யாரை விசாரிக்க போகிறாங்க, எப்போ விசாரிக்க போகிறாங்க, அதனுடைய முடிவுகள் என்ன, அவங்க என்ன கைதுக்கு ஆர்டர் போடுவாங்களா, யார் யாருக்கு சம்மன் கொடுக்க போகிறாங்க, அவங்க நாளைக்கு அரசியல் கட்சியில் எப்படி கூட்டம் போடணுங்கிற பற்றி பேச போகிறாங்க, என்ன எவ்வளோ நாள் விசாரிப்பாங்க? 3 மாதத்தில் சொல்லுவாங்களா, 6 மாதத்தில் கவர்மெண்ட் முடிய போகுது. அப்போ அவங்களுக்கு வரையறை என்னன்னே உலகத்துக்கு புரியாத போது அவங்க வந்து விசாரித்து பேட்டிலாம் கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்கும் நமக்கு வந்து அதோடைய நோட்டிஃபிகேஷனே கிடைக்கல, சரிங்களா? அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் யாரும் பார்க்கல. அதுக்குள்ளே அந்த அம்மா போய் விசாரணை பண்ணி பேட்டி வரை கொடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து நீதியரசர் வந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. டிஎம்கே வந்து நீங்கள் பாருங்கள், ஏற்கனவே சொன்னேன், விசாரணை ஆணையத்துக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. பார்த்து அவங்க யாருக்கும் சம்மன் பண்ண முடியாது, சம்மன் பண்ணால் போகணுங்கிற அவசரம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. போய் வக்கீல் வச்சுட்டு போய்க்கலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அப்போ அங்கே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டால் வந்தானும்ல. இப்போ 2 மாவட்ட செயலாளர் கைது பண்ணுறாங்கல்ல. இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு யாரோ ஒரு காரணம், அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை நீங்கள் முதலே பண்ணலாம்ல. எஃப்ஐஆர் போடுங்க, கோர்ட்டில் போங்க, விசாரிங்க, பேசி வரப்போதில்ல. அப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? அதுதான் ஃபீலரானு தோணுது. அப்போ திமுக தன்னுடைய காய்களை ரொம்ப கெட்டிக்காரத்தமாக நகர்த்துது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நீங்கள் போனீங்களா, எதிர்க்கட்சி ஓட்டில் பிரிச்சிங்களா, அப்படி செயல்படணும். நீங்கள் இந்த ஏன் ஓட்டை பிரிக்கிற வேலையை வச்சுக்கூடாது. உங்களுக்கு புரியுங்களா? இது வந்து இன்டைரக்டான ஒரு மெசேஜ். உங்களுக்கு புரியுங்களா? இந்த பக்கம் நீங்கள் பாருங்கள், அவர் வந்து சொல்கிறார், இங்கே பாருங்கள், எனக்கு ஒன்று தான் போட்டி, இந்த குரூப்பை விட்டுரும், நம்ம ஒன்று சண்டை போட்டுவிடும். அவங்க கேம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
அவங்க அதை பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுறாங்க. அவங்க தே அண்டர்ஸ்டாண்ட் த பாலிடிக்ஸ். இதற்கு பின்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சுட்டாங்க. இவங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியவே இல்லை. இதுக்கப்புறம் வந்து வரிசையா, அதாவது அங்க இருக்கிற நிர்வாகிகள், அது அதிகாரிகள் வந்துட்டு ஒரு மீட்டிங் கொடுக்குறாங்க. அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் கொடுக்குறாரு. திரு அன்பில் மகேஸ்வர் வந்து ஒரு மீட்டிங் கொடுக்குறாரு. இது வந்து வரிசையா, இது எந்த சம்பவத்துக்கும் நடக்காத ஒரு விஷயம். இந்த சம்பவத்தை ஏன் இவ்வளவு தூரம் வந்து தமிழக அரசு கான்சென்ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பண்ணணும். தமிழக அரசு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிறது. திமுக தன்னுடைய கடமையை செவ்வனே செய்கிறது. தாவேக்காவும் செஞ்சிருச்சு. நானும் இந்த 2 பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்குறேன். இவ்வளவுதான். அவர்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்றேன். இந்த சம்பவம் பாஜக கூட நடந்திருந்தா மற்றவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? உங்களுக்கு புரியுங்களா? இந்த சம்பவம் அதிமுக கூட நடந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இது அவர்களுக்கு ஏன் புரியலன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நயினார் அவர்கள் விஜய் அவர்கள் மேல வந்துட்டு குற்றச்சாட்டை வச்சதை பார்க்க முடிஞ்சது. நான் வந்துங்க 4 டெசிபலுக்கு உங்க சவுண்ட் இல்ல, 7 டெசிபல் உங்களுக்கு சவுண்ட் இருக்கும்லாம் சொல்ல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன். பாஜகவுடைய கூட்டம் நடந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? இவ்வளவுதான். நீங்க அரசியல் புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அரசியல் புரியலன்னா நோ யூஸ். நமக்கு அது வேலை கிடையாதுல்ல. இதுதான் சொல்ல. அப்ப இந்த விஷயம், அந்த வெலாசிட்டி, அந்த விஷயத்துடைய வீரியம் என்னவா இருந்திருக்கும்? ஊடகங்கள் என்ன செஞ்சிருக்கும்? எதிர்கட்சிகள் என்ன செஞ்சிருக்கும்? ஆளுங்கட்சி என்ன செஞ்சிருக்கும்? பாஜக எப்படிப்பட்ட பொசிஷன்ல கார்னர் பண்ணப்பட்டிருக்கும்? சம்பந்தம்ல வேடிக்கை பார்க்க கூட போகாத பாஜகவை உள்ள இழுத்து விடுறாரு திருமாவளவன். உங்களுக்கு புரியுங்களா? சம்பந்தமே இல்லாம. அப்ப அவங்க எவ்வளவு அருமையா வந்து காலை இழுத்து விடுறாங்க. நீங்க அந்த பக்கத்துல கூட இல்லை. நீங்க நோ வே யூ ஆர் கனெக்டட். அப்ப டைரக்டா கனெக்டா இருக்க 2 பேரை பத்தியே பேச மாட்டேன்றீங்க. அப்ப நான் சொன்னேன் இல்ல, அப்ப விஜய் சொல்ல மாட்டாரா? நான் வருத்தம் தெரிவிச்சேனா இல்லையா? ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு வாழ்க்கையில பார்க்காத வழின்னு. விஜய் சொல்லிட்டார். வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? அழணுமா உங்களுக்கு? இவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாதிரி. உங்களுக்கு புரியுங்களா? அவர் நீங்க சொல்லிட்டீங்களா? டெக்னிக்கலி ஆல்ரெடி செட் பார்ல. ஆனா நீங்க என்ன இல்ல சார் அவர் வந்து அப்பாலஜி சொல்லவே இல்லைன்னு கேட்குறீங்கல்ல. உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு டவுட். இதுதானா நீங்க யூஸ் பண்ண வேண்டியதுன்ற அது. அவர் அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு, விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்ட பிறகு திமுக கூட்டணி குரல் ஓங்குகிறது. என்ன பாஸ் பாலிடிக்ஸ் பண்றீங்களா? உங்களுக்கு புரியுங்களா? ஆமா, நேத்தையில இருந்து வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து பேசுறத பார்க்க முடியுது. எல்லா ஊடகங்களும் வந்து விஜய மறைமுகமா குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நேரடியா குற்றம் சாட்டுறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அந்த டோனை அவர் நேரடியா நேத்து எடுத்துட்டார். அந்த பால் அவர் முதல்ல மூவ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க என்னை பத்தி எடுத்து பேசுங்க அப்படிங்கிற பால் முதல்ல அவரே நகர்த்திட்டார். அந்த காயம் முதல்ல நகர்த்தினது விஜய். அவர் நினைக்கிறாரு நீங்க என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், ஏன்ட்ட நேரடியா போதுங்க. அந்த பால் இவருக்கு பால் நகர்த்தினாலும் இவங்க வேடிக்கை பார்க்குற இடத்துல கூட இல்லையன்ற செஸ் மாதிரி ஆயிப்போச்சு. ஆமா. ஸோ இது அடுத்த கட்டத்துக்கு நகரும் போது தான் எப்படி தமிழக அரசியல் இயங்குங்கிறதே பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களை சுற்றி தான் இப்போ தமிழக அரசியல் இயங்குற மாதிரி இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னுமே எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல மாற்றம் இல்லைங்க. டிஎம்கே கூட்டணி உடையாம யாருக்கும் வெற்றி இல்லை. ஏடிஎம்கே இல்லாத ஒரு கூட்டணிக்கு ஆட்சி இல்லை. அதுல வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. விஜய் இஸ் கெய்னிங், விஜய் இஸ் க்ரோயிங். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் நாட் அப் டு த லெவல் ஆஃப் ஃபார்மிங் கவர்மெண்ட். மேபி ஒரு ஹைப்போதெட்டிக்கல் क्वेश्चन இருக்கலாம். ஒருவேளை டிவிகேவும் ஏடிஎம்கேவும் கரம் கோர்த்தது அப்படின்னா 200 சீட் அடிப்பாங்க. அது ஏற்கனவே உள்ளது. அது இந்த சம்பவத்துக்கு பிறகு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதிமுகவுடைய எக்ஸிஸ்டிங் என்டிஏ கூட்டணி இருக்குது. சரிங்களா? என்டிஏ கூட்டணி ஒன்று இருக்குது. அதில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல டிடிவி உட்பட எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. பழைய என்டிஏ அங்கே அப்படியே இருக்குது. ஏடிஎம்கே உள்ளே இருக்குது. இப்போ வந்து டிவிக்கு உள்ள 200 சீட் எடுப்பாங்க. அதில் வந்து எந்த குழப்பம் இல்லை. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஹங் அசம்பிளி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம லாட் ஆஃப் த திங்ஸ் நம்ம டெவலப்மெண்ட்லாம் பார்க்கணும். பட் வந்து விஜய் அவர்கள் ஏடிஎம்கே பிஜேபி கூட சேர்ந்தாருன்னா 200 சீட் ஊத்துறாரு. அவர் போட்டியிடுற சீட்டுகள் எல்லாமே தொகுதியாக இருக்காது. அதெல்லாம் எம்எல்ஏ சீட்டாக மாறும்.